நம்முடைய தூர்தர்ஷன் அவர்களோடு அழைத்து வந்து அதை எடுப்பதற்கு மறுக்கப்பட்டது. 2 நிமிடம் அல்லது 3 நிமிடங்கள் தான் அவர்கள் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு இருந்தார்கள். அதன் பின் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை எல்லாம் நாம் நேரடி ஒளிபரப்பிலே என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டோம். இதுவரை இருந்த டிடிக்கு பதிலாக இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய டிஐ அண்ட் பிஆர் நிறுவனம் முழுமையாக இப்போது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆங்காங்கே புதிதாக இவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த ஒளிபரப்பை செய்கின்ற காரணத்தினால் சில நேரங்களில் சில நிறை குறைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த அரசு முதலாக கேள்வி பதில் ஆரம்பித்து முதலமைச்சர் பதிலில் இருந்து மற்ற அமைச்சர்கள் பதில் வரைக்கும் முக்கியமான நிகழ்வுகள் வரை இப்போது நேரடி ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக முதலமைச்சர் முழுமையாக நேரடி ஒளிபரப்பு பண்ண வேண்டும் தான் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒன்றை மட்டும் ஆளுநருடைய பதிவுக்கு நான் விடையாக சொல்கின்றேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சிருக்காங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க. இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் வார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார். அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு. பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரசை கைது செய்யாம ஏதோ 3 பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க. ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிட்டாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி நீங்க பேசுறது கேட்டுதான் தம்பி உட்காருங்க. அவங்க விளக்கம் சொல்லட்டு உட்காருங்க, விளக்கம் சொல்றான். நீங்க சிஎம் நீங்க உட்காருங்க. சிஎம் பதில் சொல்லி முடிக்கட்டும். நான் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க.